Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 2 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம டான்ஜிரோ அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் அந்த டீமனை புடிச்சிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சான் பாத்தீங்களா? அவ்வளவுதான், மேல இருந்து கீழே விழுந்து ஆள் காலின்னு பார்த்தா நல்லவேளை அதுக்குள்ள அவன் தங்கச்சி அவனை புடிச்சு காப்பாத்திடுவான். கீழே அந்த டீமனோட பேலன்ஸ் பாடி மட்டும் பொத்துன்னு போய் ஒரு கல்லுல விழும். இந்த பாடி கீழே விழுந்த உடனே அதோட பெயினை அந்த தலையால ஃபீல் பண்ண முடியுது. சரி, இப்ப நம்ம பையன் இதை எப்படியாச்சும் போட்டு தெளியலாம் அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு போவான். அவனுக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி டீமன்ஸுங்க இந்த உலகத்துல நிறைய இருக்குதுங்க போலன்னு. ஏன்னா இவங்க ஃபேமிலியை கொண்ட அந்த டீமனோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த டீமனுக்கும் ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஆனா அது வேற இது வேற. சரி, இப்ப என்னன்னா இவன் இதை கொன்னே ஆகணும், இல்ல இந்த டீமன் இவங்களை அட்டாக் பண்ண மாதிரி இன்னும் எக்கச்சக்க பேர அட்டாக் பண்ணி கொல்லத்தான் செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்த பண்றான்ல, அதனால பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அவன் ஷோல்டர்ல கைய வைப்பாங்க. பார்த்தா ஆளு மாஸ்க போட்டுட்டு நீண்ட மூக்கோட வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த கத்தியை வச்சு உன்னால கொல்ல முடியாதும்பாரா. டான்ஜிரோக்குன்னா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவர் இவனை நோக்கி நடந்து வந்த சத்தம் சுத்தமா கேட்கல. ஆளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. சரி, இப்ப அது விஷயம் இல்ல, இந்த டீமனை இப்படி குத்தி கொல்ல முடியாதுன்னா வேற எப்படித்தான் கொள்ளதுன்னு கேட்பான். அவர் வாய்ஸை கேட்கும் போதே நல்லா தெரியுது அவர் வயசானவர்னு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்டயே கேட்டு கேட்டு பண்றீங்க, கொஞ்சம் உன்னோட மூலையும் யூஸ் பண்ணும்பாரா. உடனே டான்ஜிரோ யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆளை கண்ட மேனிக்கு அடிச்சு தலையையே பிச்சு போட்டும் அவன் உயிரோட தான் இருக்கான். இப்போ இவரு கத்திய வச்சு குத்துனா வேலைக்கு ஆகாதுங்கிறாரு. அப்படின்னா தலையில கல்ல போட்டு மொத்தமா தலைய சட்னி ஆக்கிட வேண்டியதான முடிவு பண்ணி போட்டு தள்ளுறதுக்காக கல் எடுத்துட்டு வந்துருவான். இப்ப அவன் மண்டைய கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணணும்னா ஏகப்பட்ட டைம் கல்ல வச்சு இவன் சொத்து 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 சொத்துன்னு அடிக்கணும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான சாவா இருக்கும். அப்படி பண்ண டான்ஜிரோக்கு சுத்தமா மனசே இல்ல. அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். பின்னாடி வந்தவர் பார்த்துட்டு இந்த பையன் ஒரு டீமனை கொல்றதுக்காக நின்றுட்டு இருக்கான். சொல்ல போனா அதுவுமே இவனை கொல்ல ட்ரை பண்ணி இருக்குது. பட் இருந்தாலுமே இவன் அந்த டீமனுக்கு கருணை காட்டுறான். அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இங்க இந்த டீமன் எந்திரிச்சு பார்த்துட்டு என்னாச்சு, நான் பிளாக் அவுட் ஆயிட்டேனா, என் பாடி கம்ப்ளீட்டா காலியா அப்படின்ட்டு நிமிந்து பார்க்கும்போது நம்ம பையன் கல்லோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே குய்யால இங்க வாடா, உன்னை கொன்னு நான் திங்காம விட மாட்டேன்னு காட்டு கத்துக்கத்தும். ஆக்சுவலா நம்ம பையன் ரொம்ப நேரமா அடிக்காமையே நின்றுட்டு இருந்ததுனால விடிஞ்சே போச்சு. அதுக்காகலாம் விடியல, நைட்டு பூரா இவங்க சண்டையை போட்டிருக்காங்க. விடிய ஆரம்பிச்ச உடனே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருமா. டீமன்ஸ்களுக்கு சூரியன்னா சுத்தமா ஆகாது. அந்த ஒளி பட ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா பாடி எரிய ஆரம்பிச்சு கதறு கதர்னு கதறி காத்தோட காத்தா கரைஞ்சிருவான். அதை பார்த்துட்டு டான்ஜிரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா கொஞ்சோண்டு சன்லைட் தான் பட்டுச்சு. அட காலையில வருமே மைல்டான ஒளி, அந்த ஒளிக்கே இவன் காத்தோட காத்தா கரைஞ்சிட்டான். அப்ப நெசுக்கோட நிலைமை என்னன்னு சுத்தி முத்தி பார்த்தா ஆளை காணோம். ஐயோ, அவளும் காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாளா அப்படின்ட்டு தேடி பார்த்தா அங்க எங்கேயுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த மூக்கு நீண்ட வந்தானே அவனையுமே ஆளை காணும். உடனே அடிச்சு புரண்டு போய் கூட வச்சிருந்தால அதுல போய் செக் பண்ணுவான். பார்த்தா உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நல்ல வேலை உசாரா இங்க வந்துட்டா, ஒன்னும் ஆகல. சரி, அந்த மாஸ்க் போட்ட மண்டையை எங்க போனான்னு தேடி பார்க்கும்போது வேற எங்கேயும் போல. இறந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து புதைச்சு கடைசியா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் எக்ஸுகுசுமி நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சா அவரோட பேரு உரக்கோடக்கி சகோஞ்சி. இவரை பாக்குறதுக்காக தான் அந்த டீமன் ஸ்லேயரான டொமியோக்கா அனுப்பி வச்சிருக்கான். அவன் உடனே என் பேரு டான்ஜிரோ, அது என் தங்கச்சி நெசுக்கோம்பானா. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன் தங்கச்சி இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஹியூமனை கொன்னானா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. அப்படியே யோசிப்பானா, பொலிச்சுன்னு செவனிலே ஒரு அப்பு. இப்படியாடா ரொம்ப யோசிப்ப, டஃப் டெசிஷன் எல்லாத்தையுமே நீ ரொம்ப ஸ்லோவா எடுக்கிற. அட வெடியறதுக்கு முன்னாடி அந்த டீமனை கொண்டிருக்கணும், அதையும் நம்ம பய பண்ணல. உன் சிஸ்டர் மனுஷங்களை கொன்னாலோ தின்னாலோ உன்னால ரெண்டு விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் உன் சிஸ்டரை கொன்னுரு, அதுக்கப்புறம் உன் வயித்தை கிழிச்சுக்கிட்டு நீயே செத்துரு. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நடக்காத மாதிரி பாத்துக்க. மெயினா அவன் தங்கச்சி யாரோட உயிரையும் எடுத்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்பா. சரி, இப்ப என்னன்னா நம்ம பயலால டீமன் ஸ்லேயர் ஆக முடியுமா முடியாதான்னு டெஸ்ட் பண்ண போறாரு. அதனால உன் சிஸ்டரை தூக்கிக்கிட்டு என்னைய ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அந்த ஆளு முன்னாடி ஓடுவாரு. அவரை ஃபாலோ பண்ணி நம்ம ஆளு ஓடுவான். மேட்டர் என்னன்னா அவர் ஓடுற சத்தமே சுத்தமா கேட்கல. நம்ம பையன் தான் மூச்சு வாங்க தொப்பு 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 தொப்புன்னு ஓடிட்டு இருக்கான். அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவர் வயசானவர், அது நல்லாவே தெரியுது. அவரால் அவ்வளவு வேகமா ஓட முடியுது, ஆனா இவனால அவர் அளவுக்கு வேகமா ஓட முடியல. உடனே நெசுக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, எனக்கு இது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுவான். பட் அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே புரியும், அவ எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. இதுக்கு முன்னாடி அவ துணி அடிக்கடி கிழிஞ்சிரும், இருந்தாலும் அவ அதையே தச்சு 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 போட்டுக்குவா. புதுசு வாங்கலான்னு சொன்னா வேண்டாம், இது எனக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ், இதையே போட்டுக்கிறேன், இதை வாங்குறதுக்கு பதிலா சாப்பாடு வாங்கினா நம்ம தம்பி தங்கச்சிங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுவா. சோ கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நான் உன்னை ஹியூமனா மாத்தியே தீருவேன். அது மட்டும் இல்லாம உனக்கு அழகான ட்ரெஸ்ஸஸும் நான் கண்டிப்பா வாங்கி தருவேன் அப்படின்ட்டு பையன் அழுதுகிட்டே அடிச்சு புரண்டு ஓடுவான். அப்படி ஓடின
பண்ணவங்க ஒரு வழியா அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பயலுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேனா நான் டீமன் ஸ்லேயர் ஆகலாமா, என்ன ஓகேவான்னு மூச்சு வாங்கிட்டே கேட்பான். அட வீணா போனவனே, இனிமே தாண்டா டெஸ்டே ஆரம்பிக்க போகுது, வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டானு கேட்டீங்கன்னா நன்னா அரிப்பாயில. இதுக்கப்புறம் தான் நம்ம மலையாற போறோங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். அட பாவி சண்டாளா, இதுக்கே பாதி உசுறு போயிருச்சு, இனி அதை வேற பண்ணணுமான்னு. இப்ப என்னன்னா இவன் தங்கச்சியை அவரு பத்திரமா பாத்துக்கு வராமா, அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத என்ன உடனே. அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னு கேட்பான். உடனே அவனை நேரா காட்டுக்குள்ள கூட்டு போவாரு. நைட்டு வேற ஆயிருச்சா, ஃபுல்லா எல்லா இடமும் பிளாக்கா இருக்குது. இல்ல நம்ம பையன் வேற ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா பையன் நடந்து நடந்து கால்வலி வந்து இப்ப காலையே ஃபீல் பண்ண முடியல. அவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டு சடனா மனுஷன் நின்றுவான். அப்பாடா வந்து சேர்ந்தாச்சு போலன்னு பார்த்தா, சரிப்பா இதுக்கப்புறம் மலைக்கு கீழே இருக்க வீட்டுக்கு போற வழியை கண்டுபிடி, ஆனா விடியறதுக்குள்ள நீ வந்து சேரணும். விடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சட்டு புட்டுன்னு வந்து சேர்றான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே புகையா கிளம்பும் மனுஷன். அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல, அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன ரிட்டர்ன் தானே போகணும், அந்த பாதையில போனா வேலை முடிஞ்சு, இந்த மாதிரி ஃபாக் எல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன ரூட் மாதிரி போயிருவேனா, சைல்டிஷ். இப்ப என்ன நேரா கீழே தானே போகணும், இதெல்லாம் ஒரு மேட்ரு, அசால்ட்டா படுத்தூங்கிட்டு அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துருவானே அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு கான்பிடென்ட். ஏன்னா அவரோட ஸ்மெல்ல நம்ம பையன் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டான். சோ எந்த வழியா போகணும்னு நல்லாவே தெரியும். போற காண்டி அடிச்சு புடிச்சு ஓடுவான். அப்ப வழியில எவனோ கயிறை கட்டி வச்சிருக்கான், அதுல போய் மீச்சிருவானா. திடீர்னு பார்த்தா கல் ஒண்ணு வந்து அடிக்கும், அதுல லைட்டா ஸ்லிப் ஆகி ஏதோ பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துருவான். என்னடான்னா இது ஒரு ட்ராப், இந்த பிளேஸ் ஃபுல்லா இப்படித்தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, பையன் ஈஸியா வந்துருவான். ஆனா இந்த ட்ராப் எல்லாத்துலயும் தப்பிச்சு வரணும், அதனால இனிமேட்டு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்னு மேல ஏறக்காண்டி கையை கொண்டு போய் மறுபடியும் ஒரு கைத்துல வச்சிருவான். திடீர்னு மரக்கட்டை ஒண்ணு பொட்டனிலேயே வந்து அடிக்கும். எங்க அடிச்சா எப்படி மூவ் பண்ணுவான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்காவா செதுக்கின மாதிரி இருக்குது. இவன் இதே மாதிரி அடுத்தடுத்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருந்தானா இவனுக்கு ஆப்பு தான். விடிகிற வரைக்கும் இங்கே சிக்கி சீரழிய வேண்டிதான். வேற இங்க ரொம்ப தின்னா இருக்கிறதுனால இவனால ஒழுங்கா மூச்சு விட முடியல. இதுல இவன் திரும்பி வீடு வரைக்கும் போகும்போது இன்னும் தின்னாகிட்டே தான் போகும். அதனால பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு நான் குயிக்க வீட்டுக்கு போய் சேரணும், இல்லன்னா சுத்தமா எனர்ஜி இல்லாம இங்கேயே மட்டையாயிருவேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஓடுவான். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து பயங்கரமா மூச்சு வாங்குது இல்ல, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்தை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஓட ஆரம்பிப்பான். அடுத்தடுத்து டிராப் தான், கட்டை கம்பு கத்தின்னு அவனை அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த டைம் எதுலயுமே சிக்க மாட்டான். என்னன்னா அந்த டிராப்பை வைக்கும் போது அதை யாரு வச்சாங்களோ அவங்களோட ஸ்மெல் அதுல இருக்கும், அதை அவனால ஃபீல் பண்ண முடியுது. அதை வச்சுதான் பையன் எஸ்கேப் ஆவான். பட் ரொம்ப நேரத்துக்கு அதே மாதிரி பண்ண முடியல. ஒன்னு ரெண்டு டிராப்ல சிக்கி கண்டபேனிக்கு ஆட்டி வாங்குவான். பட் இருந்தாலும் எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் நெசுகோவை நான் காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு வெறியோட போவான். இங்க அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா நெசுகோவை நல்லபடியா பாத்துக்குவாரு, அதுல எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அவருமே இன்னைக்கு வந்துருவானான்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பாரு. கட் பண்ண ரத்த கிளறியோட பையன் டோரை திறந்துட்டு உள்ள வருவான். பரவாயில்ல, சூரியன் வரதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். அப்பதான் நம்ம பையன் மீட் பண்ணானே ஒரு டீமன் ஸ்லேயர். அவன் இவருக்கு அனுப்பின லெட்டர்ல என்ன எழுதி இருக்காங்கிறத சொல்லுவாங்க. நான் ஒரு பையனை அனுப்பி விடுறேன், அவனுக்கு டீமன் ஸ்லேயர் ஆகணும், அவனோட ஃபேமிலியவே டீமன் சூறையாடிருச்சு, இப்ப அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். சொல்ல போனா அவளுமே ஒரு டீமன் தான். நான் பார்த்த வரைக்கும் அவ எந்த ஹியூமனையுமே அட்டாக் பண்ணல. அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே ஏதோ ஸ்பெஷலா ஒண்ணு இருக்குது, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. உங்களை மாதிரியே அவனாலையுமே நல்லா ஸ்மெல் பண்ண முடியும். உங்களோட சக்சஸரா இருக்க எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். சோ உங்களோட ஸ்டூடெண்டா அவனை ஏத்துக்குங்க. இது ஒரு செல்ஃபிஷான ரெக்வஸ்ட் தான், ஆனா எனக்காண்டி இதை ஏத்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை பாக்குறதுக்காகவே கிளம்பி இருப்பாரு. டோமியோகாக்கு நல்லாவே தெரியும் அவனோட மாஸ்டர் அவரை நல்லபடியா பாத்துக்குவாருன்னு. அவன் சொன்ன மாதிரியே பையன் திறமையா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான்ல. இதே மத்தவங்களா இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாம் இப்படி எஸ்கேப் ஆகி வரவே முடியாது. ஒரு ட்ராப்பா ரெண்டு ட்ராப்பா, கால் வைக்கிற இடம்லாம் ட்ராப், அதுல தப்பிச்சு வந்துட்டால. உன்னை நான் என்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன், கமரோ டான்ஜிரோ பாரு. கரெக்டா அப்பதான் விடியும். சரி, இதுக்கப்புறம் நம்ம பையன் டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட்ல அவன் எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா, அவன் தங்கச்சி அவன் சரி பண்ணிட்டானா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.